இறைவா, காலை வணக்கம். என் செல்வங்களே, உங்களுக்கும் காலை வணக்கம். பாருங்கள் என் செல்வங்களே, அப்படியே ஒரு வாக்கிங் போயின்னு இருந்தேன். காலையில் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வீட்டில் ஒரு மனிதர், அந்த வீட்டுக்கு உரிமையாளர், அவர் வீட்டு எதிரில் குப்பை இருந்தது. அதை பெருக்கி கொண்டிருந்தான். அது வீட்டு எதிரில் சுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். நான் அங்கே அப்படி அதை பார்த்து கொண்டு போயிட்டு இருந்தேன். அவர் என்ன செய்தார்னா, அவர் வீட்டு பக்கம் மதியத்தில் ஆரம்பித்து அந்த குப்பையெல்லாம் லெஃப்ட் சைடில் பெருக்கின்னு வந்து அடுத்த வீட்டுக்கு ஓரத்தில் அங்கே அவன் வீட்டாண்டிருந்து பெருக்கின்னு வந்து பக்கத்து வீட்டுக்கிட்ட விட்டுட்டான். அப்புறம் அந்த பக்கமாக வலது கை புறமாக அங்கேருந்து பெருக்கின்னு போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டான். அங்கே அவன் பக்கத்து வீட்டாண்ட குப்பை சேர்த்து போச்சு, இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு குப்பை சேர்ந்துடுச்சு. அவன் வீடு மட்டும், அவன் வீட்டு எதிர்ப்பு மட்டும் தூய்மையாக இருந்தது. அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் போயிட்டே இருந்து பக்கத்தில் இன்னும் ஒரு 2 வீட்டுக்கு அண்ணன் பண்ண ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவர்களும் வீட்டு எதிரில் தண்ணி தெளிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கத்து வீட்டு வலதுகை பக்கம் வீட்டாண்ட ஆரம்பித்து அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வந்து அவங்க வீட்டு மதியத்தில் நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லையா ஒரு பக்கம் இந்த பக்கம் இருந்து அவங்க பக்கத்து வீட்டாண்டேருந்து ஆரம்பித்து அங்கேருந்து கொண்டு வந்து இவங்க வீட்டு மதியத்தில் கூட்டி விட்டுட்டாங்க. அப்போ அதாவது இந்த பக்கம் வந்து அது பக்கத்து வீட்டாண்டேருந்து பெருக்கின்னு வந்து மதியத்தில் கூட்டி வச்சுட்டாங்க. கூட்டி வச்சுட்டு ஒரு முறத்தில் எடுத்துன்னு வந்து அந்த குப்பியை வாரி மதியத்தில் வீட்டு மதியத்தில் இந்த குப்பியை வாரி அவங்க ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு அவங்ககிட்ட, அந்த டஸ்ட்பின்னில் போட்டுட்டு கோலம் போட்டுருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பக்கத்து கூட்டின்னு வந்து வீட்டாண்டு நிற்க வச்சுட்டு, அப்போ இந்த பக்கத்து கூட்டின்னு வந்து வீட்டாண்டு நிற்க வச்சுட்டு அதை அள்ளி அதை வாரி ஒரு டஸ்ட்பின்ல போட்டுட்டு அவங்க கோலம் போட்டுருந்தாங்க. இவங்களது வினோதமாக இருக்குது. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்க வீட்டு பக்கத்துக்கு பெருகிட்டு வந்து இவங்க வீட்டு பக்கத்துக்கு பெருகிட்டு வந்து மதியத்தில் அதை கூட்டி கழிச்சாங்களாம். கழித்து அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு கோலம் போட்டுருந்தாங்க. சரி, அப்படியே பார்த்துன்னு எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. இவர் எல்லாத்தையும் பெருக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டார். அப்புறம் பெருக்கிட்டு வந்து இந்த பக்கம் விட்டுட்டார். அந்த அம்மா அப்படி இல்லாமல் அந்த பக்கத்து கூட்டிட்டு வந்து சட்டையில் வச்சுக்கின்னு இந்த பக்கத்து கூட்டிட்டு வந்து சட்டையில் வச்சு அப்புறம் அதை கழித்து விட்டு கோலம் போட்டுருந்தாங்க. எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. சரின்ட்டு அப்படியே பார்த்துன்னு இன்னும் 2 வீட்டுக்கு அண்ணன்ட்ட போனேன். அங்கே ஏக்காச்சமான குப்பை இருந்துச்சு. அந்த வீட்டுக்காரன் வந்து அதை பார்த்துட்டு, ஓடா குப்பை தான் யாருக்கு என்ன, வீட்டு எதிரில் தான் நிற்குது விடு அப்படின்னு அவரை பார்த்துன்னு எடுத்ததை நான் கவனித்தேன். அது அவர் இந்த அம்மா பண்ண மாதிரியும் பண்ணல, இந்த அப்பா பண்ண மாதிரியும் பண்ணல. ஓடா யாருக்கு என்ன சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார். அது காலையில் நான் கண்ட காட்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என் செல்வங்களே? ஓகே, என்னுடைய நடை பயிற்சியை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? சந்திப்போமா?